இஸ்லாத்தை முதல் 40 நபர்களுள் ஏற்றுக்கொண்ட நபியவர்களுடைய மைத்துனன், பார்வையற்ற ஒரு சஹாபி, கவிஞர். அவர் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அபு அஹ்மத் இப்னு ஜஹிஷ் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவில் பனு அசது குலத்தில் பிறந்த இவர்கள் அப்துல்லா இப்னு ஜஹிஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரரும், நபியவர்களுடைய மனைவி ஸைனப் பின் ஜஹிஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரரும் ஆவார். இவர்களை மக்காவாசிகள் அபு அஹ்மத் அல் அஅமா, கண் பார்வையற்ற அபு அஹ்மத் என்று அழைத்தார்கள். இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் மக்காவில் முஸ்லிம்களின் மீதான குறைஷிகளின் அத்துமீறல்கள் அதிகரிக்கவே, தனது சகோதரர்களுடனும் மற்ற முஸ்லிம்களுடனும் இவர்கள் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்போது கவிதையால் குறைஷியர்களுக்கு பதிலளித்தார்கள். அவர்கள் உண்மையை விட்டும் வெகு தூரம் சென்றபோது, நான் அல்லாஹ்வின் பொருட்டே என் குலத்தை விட்டு வெளியேறினேன். நான் எவ்வளவு செல்வத்தை விட்டு வந்தேன் என்பதைப் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அபிசீனியாவை அடைந்ததும் தனது உணர்வுகளை கவிதைகளாக கூறினார்கள். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என் வாழ்நாள் முடிவுக்கு வரவில்லை. நான் இஸ்லாம் என்ற ஆடையை அணியும் முன்பு மதீனாவில் நபியவர்களின் வெற்றி செய்திகள் இவரை அடைந்தபோது தன்னுடைய மகிழ்ச்சியை கவிதைகளாக வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வெற்றிமிக்கதாக ஆக்குவான். மேலும் உண்மை ஒரு நாள் நம்மிடையே பிரகாசிக்கும் வண்ணம் திரும்பும். இவர்கள் அபிசீனியாவிலேயே தனது இறுதி காலங்களை கழித்தார்கள். அங்கேயே மரணத்தையும் தழுவினார்கள். அங்கேயே அடக்கமும் செய்யப்பட்டார்கள். இதுதான் கண் பார்வை தெரியாத ஒருவர் தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக 1200 கிலோமீட்டர் தூரம் கடல் பயணம் செய்து, தன்னுடைய திறமைகளை அல்லாஹ்வுக்காக மாத்திரமே பயன்படுத்தி, தன்னுடைய உடலால் வாழ்ந்த, வரலாற்றால் வாழும் அபு அஹ்மத் இப்னு ஜஹிஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.